வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ். இன்னைக்கு இன்டர்வியூ நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பிளேயர் மாயக்கண்ணன் தான் வந்திருக்காரு. வணக்கம் மாயக்கண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் இன்னைக்கு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயராக வந்து ஆகியிருக்கீங்க. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? யாரை பார்த்து இன்ஸ்பயர் வந்து ஆகுனீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுட்பால் எப்படி வந்துச்சுன்னா, காரைக்குடிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுட்பால் ரிலேட்டடாக எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. காரைக்குடியில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இங்கே வந்து ஃபுட்பால் ஃபேமஸ் காரைக்குடியில். ஸோ நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் ஃபுட்பால் விளாடுவாங்க. ஸோ செவன்ஸு அந்த மாதிரி நிறையா ஃபுட்பால் ரிலேட்டடாக இங்கே நடக்கும். ஸோ இங்கே வந்து தான் வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது. காரைக்குடி வந்து தான் ஃபுட்பால் எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது. ஓகே. இப்போ என்னன்னா இன்ஸ்பயர் வந்து ஆகிட்டீங்க. அப்புறம் நோபல் அகாடமியில் எப்படி ஜாயின் பண்ணீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நோபல் அகாடமி நான் ஒரு 3 வருஷம் ட்ரையல் அட்டன் பண்ணியிருப்பேன். 2 வருஷம் கிடைக்கல. 3ஆவது வருஷம் நான் திருப்பி ட்ரையல் அட்டன் பண்ணி நான் செலக்ட் ஆகி நான் இங்கே போய் படித்தேன். நோபல் அகாடமியில் படிச்சிங்க. இப்போ என்னன்னா உங்களோட கெரியர் கிராஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு முன் காலேஜுக்கு பின்னாடி வந்து பிரிச்சாங்க. ஏன்னா காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் உங்களோட கெரியர் கிராஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? காலேஜில் ஸ்கூல் படிக்கும்போது வந்து நான் நிறையா ட்ரையல்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஜூனியர்ஸ், ஜூனியர்ஸ், ஜெஃப் இந்த மாதிரி. நான் எதுவுமே எனக்கு கிடச்சிருக்கேன். ஓகே. எதுவுமே கிடச்சிருக்கேன் இல்லை. நான் சென்ட் ஜோசப் போனதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட் இயர்லேயே யூனிவர்சிட்டி. ஸோ சென்ட் ஜோசப் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல பீக் கிடச்சிச்சு. அதனால ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம். ஃபுட்பால் ரிலேட்டாகவும் சரி விளையாடுறதுலையுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு வந்துருக்கீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கோகுலம் வந்து சான்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரையல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபெயில் வந்து ஆயிருக்கும். ஸோ இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பதட்டம் வந்து வரும். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதை பற்றி சொல்ல முடியுமா? பதட்டம் அப்படின்றது இல்லை. ஆனால் ஃபுட்பால் பிளேயருக்கு மேட்ச் இருக்குன்னு பதட்டம் அது அதுக்கப்புறம் வந்து அந்த பதட்டம்லாம் போயிடும். எனக்கு கிடைச்சதுனா நான் சந்தோஷம் தான் பட்டேன். அங்கே போயிட்டு எப்படி விளையாடணும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், யாருக்கும் கிடைக்காத சான்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்து நிறைவேற்றணும், விளையாடணும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. சின்ன வயசில் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி கிடைக்கல. ஸோ அதை ஒரு காலத்துக்காக வந்து நான் ஃபுட்பாலெல்லாம் லைக் பண்ணி தானே விளாடுவோம். ஸோ எதுக்காக இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஸ்டாப்லாம் பண்ணுறது. அதனால் வந்து அந்த மாதிரி எதுலாம் எனக்கு கோகுலம்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தீங்க. அந்த கோச் வந்து ரொம்பவே நல்ல பேர் வந்து எடுத்தீங்க. அப்புறம் அந்த கோச் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கானுக்கு வந்து மூவ் ஆனார். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மாயக்கண்ணன் தான் வேணும்னு சொல்லி எடுத்தாரு. ஸோ அவருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங்கை பற்றி சொல்லுங்கள். முதல்ல வந்து கோகுலத்தில் சைன் பண்ணும்போது அந்த ஃபெர்னாண்டோ கோச் தான் ஹெட் கோச்சாக இருந்தார். ஓகே. நாங்கள் டைரெக்டாக திருவான்ட்ரம் அங்கேயே வந்து கேம்ப் ஸ்டார்ட், கோகுலமோட கேம்ப் ஸ்டார்ட் நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு அவங்க வந்து கோவாவில் ஒரு டோர்னமெண்ட்டுக்காக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்குவாட் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ நாங்கள் 35 பிளேயர்ஸ் இருப்போம். அப்போ அவங்க வந்து 22 தான் கூப்பிட்டுப்போம். அப்போ அந்த கோச் வந்து எங்களெல்லாம் லிஸ்ட்டில் நாங்கள் கிடையாது. ஸோ நாங்கள் டேரெக்டாக கிளப் ஹவுஸ் வந்து கேலிக்கட்டில் இருக்க அங்கே போவோம். ஸோ எங்களை கூப்பிட்டு போவார் அந்த ஃபெர்னாண்டோ கோச். அதோட டீம் போயிட்டு வந்துச்சு. அந்த சீசன் ஃபுல்லாக வந்து நான் வந்து ரிசர்வ் டீமுக்கு அனுப்பிச்சாங்க. நான் ரிசர்வ் டீமுக்கு போனேன். ஓகே. ரிசர்வ் டீம் போய் கேரளா பிரீமியர் லீக் அந்த மாதிரி விளாண்டுட்டு நாங்கள் அங்கே வந்து ரன்னர்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து திருப்பி வந்து என்னை வந்து சீனியர் டீமுக்கு கூப்பிட்றாங்க. ஓகே. அப்போது வந்து திருப்பி அதே ஃபெர்னாண்டோ கோச் வந்து என்னை லைக் பண்ணுறாங்க. லைக் பண்ணி அவங்க தான் டுராண்டோ ஸ்குவாடில் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே. டுராண்டோ ஸ்குவாடில் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை வந்து விளையாட வச்சாங்க. ஒரு ஃபஸ்ட்டு 2 மேட்ச் விளையாடல, 3ஆவது மேட்ச் விளையாட வச்சுட்டு அடுத்து நல்லா வரன்னு சொல்லிட்டு ஃபைனல் மேட்ச்சுமே வந்து என்னை வந்து ஸ்குவாடில் வச்சுருந்து செகண்ட் ஹாஃபில் என்னை சேஞ்ச் பண்ணி விட்டார். ஓகே. அதுக்கப்புறம் ஐடியில் வந்து ரெகுலர் ஸ்டார்டராக என்னை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அது வந்து எனக்கும் அவர் தான் இப்போ ஒரு கோச்சாக வந்து அவர் வந்து நீ ஃபஸ்ட்டில் எடுக்கலை அப்படின்ற மைண்ட் செட்டே நான் இருந்து அவர் வந்து நான் வந்து அப்படி நினைக்கல. அவரு தான் நான் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன தேவையோ நான் அந்த வயசில் ஜாயின் பண்ண வயசில் எனக்கு அந்தளவுக்கு மெச்சூர்டு இல்லையா, இல்லை அவருக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் செகண்ட் இயரில் நானும் எனக்கும் அவருக்குள்ள பாண்டு, அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன தேவைப்படுது அவருக்கு, எந்த மாதிரி அவருக்கு யூஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற அவர் வந்து எனக்கு வந்து கோச் கிடையாது. எனக்கு பர்சனலாகவுமே சரி அவுட் ஆஃப் ஃபீல்டுமே நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே. ஓகே. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து நான் ஸ்ரீநிதியை போனதுமே அவரை வச்சு தான். ஏன்னா அவர் வந்து என்னை வந்து பேசினாரு. அங்கே ஸ்ரீநிதி போகும்போது நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ரீநிதி போய் ஜாயின் பண்ணேன்.
ஓகே ஓகே. அங்கே கேப்டன்ஷிப் கூட பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் உங்களை முழுமையாக நம்பினாரு, அந்த அவுட்புட்லாம் அங்கேயும் கொடுத்தீங்க. ஆமாம், அவர் வந்து அங்கே போய் ஸ்ரீநிதி ஜாயின் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் இயர்லேயே எனக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தாரு. ஸ்ரீநிதியில் அவர் 1 இயர் தான் இருந்தார். ஆமாம். பட் என்னை ஸ்ரீநிதி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டவர் ஃபெர்னாண்டோ கோச் தான் கேப்டன்ஷிப்லாம் கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம். ஸ்ரீநிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐ லீக் பர்ஃபார்மன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்து கிடைச்சது. ஏன்னா கோகுலமில் இருந்தாலும் ஒரு சீசன் தான் இருந்தீங்க, பட் ஸ்ரீநிதியில் நல்லாவே வந்து இருந்தது. அதை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா? ஸ்ரீநிதியில் வந்து இது வரைக்கும் நான் 3 சீசன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபெர்னாண்டோ கோச், இதில் 2 சீசன் வந்து போர்ச்சுகல் கோச். ஓகே. பாஸ் பண்ண கோச். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் அந்த டீம் வருது ஐ லீக் என்ட்ரியில். ஸோ ஃபெர்னாண்டோ கோச் தான் பிளேயர்ஸ் தான் வந்து சைன் பண்ணுறாரு டேரெக்டாக. அவருக்கு ப்ரீவியஸாக எந்த டீமில் விளாண்டாங்களோ அவங்களாம் திருப்பி கூப்பிட்டு வர்றாரு. அவர் அண்டர்ல வந்து நம்ம வந்து 3rd பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணோம். ஓகே. அதே டீம் தான், அதே பிளேயர்ஸு, வேறு கோச், அந்த பாஸ் பண்ண கோச் கோச். ஸோ அவர் சீசனில் வந்து 2nd பிளேஸ் பண்ணிடுறோம். 2 வருஷமே 2nd பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஏரியில் நாங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக தான் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னன்னா ஸ்ரீநிதியிலேருந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட், ஏன்னா இப்போ உங்களோட கெரியர்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மாயக்கனை டக்குன்னுலாம் படிக்கட்டு வந்து ஏறலப்பா. மாயக்கனை பொறுத்த வரைக்கும் சென்னை லீக் ஆடினாரு, யூனிவர்சிட்டி கேம்ஸ் ஆடினாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிஎல்ல விளாண்டாரு, அப்புறம் கோகுலம் ரிசர்வ் டீம் வந்து இருந்தார், அப்புறம் ஐ லீக் கிளப், அடுத்து ஐஎஸ்எல் கிளப். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போச்சு. ஆனால் உங்களோட கெரியர் குரோத் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக வந்து ஏறிச்சு. நார்த் ஈஸ்ட் யுனைடெட்டில் வந்து சைன் பண்ணும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு 6 வருஷமாக வந்து ஐஎஸ்எல் போகணும் தான் ஒரு நம்பம். ஏன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு அப்போ வந்து ஐஎஸ்எல் நல்ல பெரிய லீகு, அதான் இந்தியாவோட ஃபஸ்ட் லீக். அந்த மாதிரி இதில் வந்து எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸுமே ஐஎஸ்எல் வேணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து ஐ லீக் 3 வருஷம், ஒவ்வொருத்தரையும் இன்னொரு 3 வருஷம், ஸ்ரீநிதி 6 வருஷம் வந்து ஐஎஸ்எல் போகிறதுக்கான ஐஎஸ்எல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. சில கான்ட்ராக்ட் இதில் வந்து நல்லா இங்கே போக முடியல. முதல்ல வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வந்து நான் சைன் பண்ணி முடித்தோன்னா ஓகே, அப்போ வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 27 இயர் ஏஜ் ஆகும்போது ஏஜ் அந்த மாதிரி இல்லை, ஐஎஸ்எல் வேலை போனோம், சான்ஸ் கிடைச்சிருக்கு, நல்லா பண்ணணும், அந்த மாதிரி எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. அதேமாதிரி இப்போ ஸ்கூலில் வந்து சான்ஸ் கிடைக்கல, இல்லை காலேஜில் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, நம்மளோட விளாண்டவங்க டேரெக்டாக இங்கேருந்து அது வந்து ஒரு சில பிளேயருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு சில பிளேயருக்கு வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லோவாக தான் போவோம். ஸோ அதுக்காக வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வந்து நம்ம இருக்கிற இடத்துல நல்லா பண்ணால் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். அதுதான் என்னோட. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது வந்து நடந்துருச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணீங்க, நடந்தது. இப்போ பார்த்தா 3 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நார்த் ஈஸ்ட் யுனைடெட்டில். அது ஆமாம், ஏன்னா வந்து நான் ஒரு சீசன் நார்த் ஈஸ்ட் விளாண்டு, ஸோ அவங்க எனக்கு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனோட இதை ஆஃபர் பண்ணாங்க. ஸோ எனக்கும் அந்த இது பிடிச்சிருந்துச்சு, ஸோ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு வந்து இருக்கீங்க. சீக்கிரமே உங்களை நாங்கள் இந்தியா டீமில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறோம். கண்டிப்பாக எல்லாரும் ஃபுட்பாலோட என்னமோ ஃபுட்பால் பிளேயர்ஸ் நான் விளாட்ற எல்லாருமே அந்த தான் நினைப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்து என்ன போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ ஐலிக்கு வரும்போது ஐஎஸ்எல் விளாடணும், அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்தியன் டீமுக்கு போகணும், இந்தியன் டீம் விளையாடணும் அப்படின்றத நார்த் ஈஸ்ட் யுனைடெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கொலாபரேட் பண்ணும்போது நமக்கு டெவலப்மெண்ட் வந்து இருக்கா? ஏன்னா ஒரு சில பேர் கூட அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகாது. அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லை, ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னா எல்லாருமே நம்மளோட டீம்மேட்ஸ் தான். அந்த மாதிரி தான் அவங்களோட நம்மளோட டேலண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அப்ராட்லாம் நிறையா லீக்ஸ் அந்த மாதிரி விளையாண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதா பார்த்தா சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயம். ஏன்னா நம்மளை விட கொஞ்சம் அதிகமான ப்ரொஃபைல் உள்ள பிளேயர்ட்டை நம்ம லேர்ன் பண்ணால் அது நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ மாயக்கன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயராக வந்து ஆகிட்டாரு. ஆனால் அவர் நிறைய ஸ்டெப்பில் வந்து பார்த்தாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணார். பட் அடுத்து வர ஜென்ரேஷன் இதெல்லாம் பண்ணால் ஃபுட்பால் பிளேயர் ஆகலாம்ப்பா, ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகலாம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஏதோ இப்போ வந்து எல்லாரும் ஃபுட்பால் பிளேயர்னா நல்லா விளையாடுறாங்க. இப்போ ஒரு ஊரில் எடுத்திங்கன்னா ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறாங்க, ஒரு மேட்சை பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஸ்கில் இருக்கும், விளையாடுறதுக்கான இது எல்லாமே இருக்கும். யார் வந்து வெயிட் பண்ணுறாங்க, பொறுமையாக இருக்காங்களோ, டிசிப்ளினாக, பஞ்சுவாலிட்டியாக இதெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் லாஸ்ட் வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி நல்ல பிளேயர்னு சொல்கிறவங்க இன்னொரு வருஷத்தில் அந்த பிளேயர் வந்து நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு டிசிப்ளினாக பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறவங்க விளையாடாட்டாலும் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து இன்றைக்கி இல்லைனாலும்
நெக்ஸ்ட் டைமில் வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். நம்ம என்ன பண்ணுறாங்க, அவன் நல்லா பிளேயர்ப்பான்னு நம்ம ஊரில் சொல்லிக்குவாங்க. ஸோ நம்ம ஊரில் சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை, நம்ம வெளியூர் அந்த மாதிரி ஸ்டேட் லீக் அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் போய் விளையாடுறது, ஐ லீக் அங்கே போய் நம்ம விளையாடணும். நம்ம ஊர்லேயே வந்துட்டு இங்கே நம்ம நல்ல பிளேயர் அப்படின்னு இங்கே ஊருக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, வெளியிலலாம் போய் விளையாடணும். நல்ல பிளேயர்னு சொல்கிறவங்களும் எஃபர்ட் போடணும். எப்படின்னா அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அவங்க வந்து ட்ரை பண்ணணும். எப்படின்னா எங்கள் வெளியூரில் போய் இருக்கணும், ஸோ அங்கேனால இருக்க முடியாது அப்படின்னு வரக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் ஸ்கூலில் இந்த மாதிரி எனக்கு எது கிடைக்கல, சப்ஜெக்ட் நேஷனல்ஸ் அந்த மாதிரி கிடைக்கலன்னு வந்துட்டு ஃபுட்பாலை வந்து எனக்கு அப்படின்னு வந்து அதை வந்து இதாக நினைக்கக்கூடாது. கிடைக்கலன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் எஃபர்ட் போடணுமே தவிர அதோட ஸ்டாப் பண்ணுறதுக்கான எண்ணம் வரக்கூடாது நமக்கு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லும் போது அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்லாம் நிறையா போய் விளையாடுறீங்க, அப்போ பார்க்கும்போது நம்ம ஸ்டேட்லேயும் ஃபுட்பால் வந்து குவாலிட்டியான பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இவங்கலாம் அதர் ஸ்டேட்டில் போய் விளையாடுறதுக்கு குவாலிட்டியாக வந்து இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்கள்ட்ட என்னென்ன ஒரேன்னா அவங்க வந்து கம்ஃபர்ட்டை எதிர்பார்க்குறாங்க. எப்படின்னா கம்ஃபர்ட்டை எதிர்பார்க்குறாங்க. வெளி ஸ்டேட் போகலாம், அங்கே போய் இருக்க முடியாதனால எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஃபுட்டு ஒத்துக்காது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபுட்பால் விளாட்றவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து எல்லா இதுலேயுமே வரதான் செய்யும். ஃபுட்பால் மட்டும் இல்லை, எந்த ஜாப் போனாலும் ஒரு டிஃபிகல்ட்டி வரதான் செய்யும். ஸோ இப்போ விளாடணும்னு என்ன வந்தால் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அங்கே வந்து ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. போகாமே இருந்து இங்கே ஒரு வேலை போயிருக்கலாமா அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. போய் ரிசல்ட் என்னன்னு போய் பார்த்துருவோம். அதான் மாயா. இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் கிளப்பில் வந்துருக்கீங்க, அங்கே எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க, ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? ட்ரைனிங் எல்லாமே ஹெட் கோச் அவங்க டைமிங் பொறுத்து தான். ஓகே. அவங்க ஒரு சில நேரத்தில் -1 இல்லை மேட்ச் டே இல்லை 1 வீக் முன்னாடி டிஃப்ரென்ஸ் ஆஃப் கோச். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? 1 hour to 1.5 hour அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜிம் செக்ஷன் தனியாக இருக்கும். அது தனி. அப்புறம் நம்ம ரெக்கவரி செக்ஷன் அது தனி செக்ஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து இதுதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது டீம் நியூட்ரிஷன் டாக்டர் அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கைட் பண்ணி சொல்லுவாங்க. டீம் ஃபுட் தானே அது. ஸோ அவங்களே அதை வந்து ரெகுலேஷன் பண்ணிடுவாங்க. ஓகே. அப்புறம் அது தூங்குற டைம்லாம் அவங்க எது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? அது தூங்குற டைம் அந்த மாதிரிலாம் இல்லை எங்கள் ப்ரொஃபஷனில். ஸோ ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகிட்டா அதை நம்ம தான் பார்த்துக்கணும். எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திரிக்கணும், எப்போ சாப்பிடணும், இதெல்லாம் வந்து நம்மளோட. அது வந்து நம்ம ஸ்கூல் இந்த மாதிரி சமயத்துலேயே நம்ம கற்றுக்கணும். அதில் வந்து நான் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்னா ஒரு ப்ரோ பிளேயர் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தான் உங்கள் வழியை பார்த்துக்கணும். ஸோ யாரும் நமக்கு வந்து கைட் பண்ணுற கிரவுண்டில் கோச்சஸ் இருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் த ஃபீல்ட் நீங்கள் தான் உங்கள் பார்த்துக்கணும். ஓகே. மாயா, இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது கோச்சஸ் தான் ஒரு ரீசனாக வந்திருப்பாங்க. இப்போ அந்த கோச்சஸ்லாம் யாராருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுன்னு ஆசை பண்ணுறீங்களா? நிறைய கோச்சஸ் இருக்காங்க. எப்படின்னா ஸ்கூல் டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணவங்க இருக்காங்க, காலேஜ் டைமில் இந்த மாதிரி லீக்கில் கேரளா லீக் பண்ணுற கோச்சஸ்ன்னு சரி. அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அப்போ நிறைய கோச்சஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் அகாடமி படித்து அது வந்து வந்ததுனால ராமன் கோச்சு. ஓகே. மாயா, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் ஆகுனா இவர் இந்த குவாலிட்டிலாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆகிடுவார்ப்பா அப்படின்னா என்ன குவாலிட்டிங்க? இப்போ குவாலிட்டினா நம்ம விளையாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இல்லை எப்படி லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு டிவியில் ஒரு மேட்ச் பார்க்குறோன்னா நம்ம மேட்ச் யார் வின் பண்ணுவோம், லூஸ் ஆகும் அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபுட்பாலர் எப்படி மேட்ச் பார்க்கணும் அதுலேயே ஒரு இது இருக்குது. இப்போ நான் என்ன பொசிஷனோ அந்த பொசிஷனில் இருக்கிற பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த டீமில் இருக்கிறவங்க என்ன ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்து நம்ம இயர்லியாகவே கற்றுக்கிட்டா இன்னும் நமக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் அந்த மாதிரி இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இங்கே போனதுக்கப்புறம் லேட்டாக வந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ ஸ்கில் இந்த மாதிரிலாம் நம்ம கிராஸ் ரூட் லெவலே நிறையா கற்றுக்குவோம். ஸோ இந்த மேட்ச் பார்க்குறது, டாக்டிக்ஸ் இந்த மாதிரி இது வந்து நிறையா வந்து புரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு அசல் பிளேயராக அந்த மாதிரி. ஓகே. இப்போ என்னென்னா ஒரு பிளேயர் வந்து ஸ்பீடாக போகிறத ஃபுட்பாலை கற்றுக்கணுமா இல்லை டெக்னிக்கலாக ஸ்லோவாக அந்த மாதிரி கற்றுக்கணும்? இந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஸ்பீடாக அந்த டெக்னிக்கல் சொல்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு கோச்சுக்கான ஒரு மைண்ட் செட்டு. அவங்க வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு பிளேயர் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில நேரத்தில் ஸ்பீடாக ஒரு பிளேயர் தேவைப்படுவாங்க, இன்னொரு ஹாமாக விளையாடுற மாதிரி அமைதியாக விளையாடுற மாதிரி ஒரு பிளேயர் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே. டிஃப்ரெண்டாக கோச்சஸை பொறுத்து தான். மாயா, நீங்கள் டெவலப்மெண்ட் வந்து ஆகியிருக்கீங்க, லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா?
எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் டைமில் வந்து நான் வந்து நல்லா எப்படி சொல்கிறது ஊரில் வந்து ரெகுலராக வந்து நான் செவன்ஸ் விளாடுவேன். ஸோ செவன்ஸ் விளாட்றது எதனால வந்துன்னா எனக்கு ஸ்கூல் டைமில் நிறையா பதட்டம் இருக்கும் மேட்சஸ்க்கு முன்னாடி. ஓகே. காலேஜில் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த பதட்டத்தை வந்து எனக்கு வந்து செவன்ஸ் ஃபைவ்ஸ் விளாடி எனக்கு போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நான் ப்ரொஃபஷனலுக்கு போனதுக்கப்புறம் நான் இன்னும் எங்கள் ஊரில் விளாண்டது கிடையாது செவன்ஸு. ஓகே. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா ஓகே விளாட்றது ஓகே செவன்ஸ் விளாட்லாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரொஃபஷனல் கேரியரை சூஸ் பண்ணிட்டோம்னா ஸோ அங்கே தான் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடணும். திருப்பி அங்கே இருந்துட்டு திருப்பி இங்கே வந்து விளையாடக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியனு. ஏன்னா வந்து இங்கே இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணிக்கிறத தவிர்த்து நம்ம வந்து அதிகமாக டைம் செவன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரொஃபஷனலாக போகிறது தான் வந்து டைம் எஃபர்ட் போடணும். ஏன்னா செவன்ஸ் விளாண்டு ஸோ இங்கேயே விளாடணும்னு ஒரு கம்ஃபர்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து போகணுமா அப்படின்றத வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ காசு பார்த்துட்டா அதோட காசோட லைக் அவங்க ஒரு கம்ஃபர்ட்டு ஒரு ஹாப்பி கிடைச்சிருக்கு. நம்மளே விளாண்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இது கிடைச்சோன்னா அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிருக்கு. இதை போயிட்டு அங்கே போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களா நான் அவங்க ஊருக்கே போய்க்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ விளையாடக்கூடாதுன்னு ஒரு பிளேயர் அவங்க சொல்ல முடியாது அவங்க ஒப்பீனியனை. ஆனால் வந்து ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ப்ரொஃபஷனல் பிளேயருக்கு நான் சொல்கிறேன்னா செவன்ஸ் ஃபைவ்ஸ் வந்து அதிகமாக இங்கே வந்து ஊரில் விளையாடக்கூடாது. இல்லை நான் ஏன் மணின்னு சொன்னேன்னா ஒன்ஸ் இவங்க வந்து மணி கன்சிடர் பண்ணாங்கன்னா அன்னைக்கு இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிடும். ஏன்னா ஒவ்வொரு ஊர் அடுத்தடுத்த நாள் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே ஒன்ஸ் ப்ரொஃபஷனலில் என்ட்ரு ஆகிட்டோம்னா அதை விட பல மடங்கு நமக்கு சேலரி வந்து வரும். அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சின்ன அமௌண்ட்டுக்காக நம்ம ஏன் செவன்ஸில் ரொம்ப நாள் நிலைக்க வேணாங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னேன். அதாவது இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது செவன்ஸ் ஃபைவ்ஸில் விளாட்றவங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா. ஆனால் ப்ரொஃபஷனலாக இவங்க செவன்ஸில் வந்து நிறைய பேர் இங்கே நான் நேரில் பார்த்துருக்கேன், நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுவாங்க. ஆனால் இதே எஃபர்ட்டை வந்து அங்கே போட்டால் அவங்க வந்து நேரம் நல்லா இருந்திருக்கலாம், ஃபேமிலி நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அங்கே விளாடும் போது அவங்களோட ஃபினான்ஷியலாக அவங்க வந்து மேலே கொண்டு போகும். இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, அந்த மேட்சோட முடிஞ்சது. ஸோ அங்கே அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணலாம், நல்லா விளாண்டு கஷ்டப்பட்டு விளாடும் போது அவங்க அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் அடுத்த இடத்துக்கு போவாங்க. கண்டிப்பாக மாயா இதை ஒவ்வொரு பிளேயரும் பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கைக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் அடுத்தடுத்து ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மாயா ஃப்யூச்சரில் கோச்சாக எதிர்பார்க்கலாமா? அது இப்போதைக்கு நான் முடிவு எடுக்கல. இப்போதைக்கு நான் வந்து ப்ரொஃபஷனலாக இன்னும் நிறையா விளையாடணும். இப்போ தான் ஐஎஸ்எல் வந்து ஒரு 1 இயர் நல்லா விளாண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறையா சீசன் நான் ஐஎஸ்எல் விளையாடணும், நல்லா பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்தியா விளையாடணுன்ற ஆசை. ஆனால் ஃபுட்பால் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது கோச்சாவோ இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டோ, ஏன்னா இதே ஃபீல்டில் இருக்குன்னு தான் ஆசை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபுட்பால் ஃபீல்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கோச்சாக இருங்க. ஏன் சொல்லலாம், லாஸ்ட் வீக் சதீஷ் என்கிட்ட பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா ரயில்வே ஜாப் விட்டுட்டு கோச் பண்ணணுங்கிறக்காக தான் ரயில்வே ஜாப் வந்து விட்டார். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ப்ரொஃபஷனல் பிளேயராக வந்து ஐஎஸ்எல்ல வந்து இருக்கீங்க, அடுத்து இந்தியா ஆடணும். ஸோ அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சதாக அடுத்து வர ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 4 பேரை இந்தியாவுக்காக அனுப்பணும் அப்படிங்கிறதான் நம்மளோட வேண்டுகோள். கண்டிப்பாக அதை பார்ப்போம். அப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனாக மாயா இப்போ எல்லாருமே வந்து ஃபுட்பால் வந்து விளையாடுறாங்க, எல்லாராலையும் ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட் தான். ஸோ ஆக முடியாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது மாற்று வழி ஏதாவது இருக்கா மாயா? மாற்று வழி அப்படின்னா எப்படின்னு சொல்கிறது தெரியுது. ஆனால் என் கூட படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஸ்கூல் காலேஜஸ் வந்து அவங்க நல்ல ஃபுட்பாலராக இருப்பாங்க. ஸோ ஃபுட்பால்னு இருப்பாங்க. ஸோ அவங்க ஆனால் பார்த்தா ஸ்கூல் ஃபெயிலாக இருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபுட்பால் விளையாடுறதும் ஒரு பக்கம் இருக்கணும், படிக்கிறதும் இன்னொரு பக்கம் இருக்கணும். நான் நல்லா படிக்கணும் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். பாஸ் பண்ணுற லெவலுக்கு படிக்கணும், ஃபுட்பால் விளையாடணும். ஏன்னா அதுதான் அடுத்தது நம்ம காலேஜுக்கு கொண்டு போவோம். ஸோ அங்கே நீங்கள் டிகிரி முடிச்சா தான் இப்போ ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர் ஆக முடியும்னா கூட அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்குமே நம்ம டிகிரி தான். ஸோ எஜுகேஷனும் வந்து இதில் வந்து ஒரு பார்ட். அது நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, நம்ம ஃபுட்பாலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம்னா அது நல்லா இருக்காது, ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ ஒரு வேளை ஃபுட்பால் வந்து நம்ம கிளிக் ஆகலைன்னா நம்ம இன்னொரு சைடு நம்ம வந்து எஜுகேஷன் வச்சு போய்க்கலாம். என்னோட வந்து விளாண்ட நிறையா ஃபுட்பால் பிளேயர்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆக முடியலன்னா கூட சி லைசன்ஸ் அந்த மாதிரி கோச்சிங் லைசன்ஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் அனலைஸ் அது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபுட்பால் ஃபீல்டுலேயே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இதை ஒவ்வொரு ஃபுட்பால் பிளேயருமே இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாயா. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது. இப்போ என்னன்னா
இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபுட்பால் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் பெரிய ப்ரொஃபஷனல் பிளேயராக ஆவானா, மெஸ்ஸி ரொனால்டோ மாதிரி ஆவானா அப்படிங்கிற திங்கிங் இருக்குது. ஆனால் இந்த ஒரு பயம் இருக்குது, ஒருவேளை கிளிக் ஆகலைன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் வந்து டெவலப்மெண்ட் இருக்காங்கிற டவுட் இருக்குது. நம்ம ஸ்டேட்டை பட் இந்தியாவில் ஃபுட்பால் டெவலப்மெண்ட் வந்து இருக்கா? கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன்னா ஐஎஸ்எல் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் பார்க்காதவங்க தான் மேன்செஸ்டர் டிவியில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போது ஃபுட்பால் விளாட்றோம் பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, கண்டிப்பாக ஃபுட்பால் விளாண்டா ஸோ நல்லா டிசிப்ளினாக இருப்பான், பஞ்சுவாலிட்டியாக இருப்பான், ஃபுட்பாலை வந்து அவன் லைக் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ பேரண்ட்டோ கோச்சோ வந்து அதுக்கு வந்து பிளேயர் ஆகிறான்னு சொன்னது அவன் தான் வந்து அவனுக்கான இது நான் பிளேயர் ஆகணுன்ற எஃபர்ட் அந்த பிளேயர் தான் போகணும். ஸோ பேரண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து ட்ரைனிங் இதெல்லாம் வந்து அவங்களுக்கான எஃபர்ட் தான். இப்போ பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்கன்னா ஃபுட்பாலுக்கு அனுப்புகிறாங்கன்னா என்ன இதில் வந்துன்னா ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் வந்து ஃப்ரீ சீட்டு கிடைக்கும், இந்த மாதிரி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் படிப்பு மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரி மாயா, இது ஒவ்வொரு பிளேயரும் அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக அவங்க எடுத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸோ நம்ம ஊரில் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல, கிடைக்கல, லீக்ஸு கரெக்டாக நடக்கலை அப்படின்னு இருந்தாலும் ஸோ அவங்களுக்கும் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதனால் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஸோ இதனால நான் போக மாட்டேன் அப்படின்லாம் வெளியில் வந்து ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இது பண்ணி ஸோ மற்ற இடத்துல விளையாடுன்ற அந்த கிவ் பண்ணாமல் மற்ற இடத்துல விளையாடணுன்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுபோக வந்து 7ஸும் 5ஸும் அதிகமாக வந்து விளையாட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க காலேஜஸில் போகிற எஃபர்ட்டை விட காலேஜில் உள்ள ஃபுட்பால் மேட்சஸ் அந்த இதோட அவங்க 7ஸ் 5ஸுக்கு தான் அதிகமாக எஃபர்ட் ரொம்ப போடுறாங்க. ஸோ அது வந்து குறைச்சிட்டு, ஏன்னா யூனிவர்சிட்டி லெவலில் வந்து ஆல் இண்டியா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ பிளேயர்ஸ் அவங்க சைன் பண்ணுறதுக்கு செகண்ட் டிவிஷன் அந்த மாதிரி. ஸோ அவங்க அந்த எஃபர்ட்டை வந்து அங்கேயே போகணுன்னா இப்போ இருக்கிற ஃபுட்பால் பிளேயர்ஸ் கண்டிப்பாக இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க. பட் இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒவ்வொரு பிளேயர் திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசினவங்க கூட என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊருக்காக ஒரு ரோசத்தோடு வந்து ஆடுறாங்க. பட் அதே ரோசத்தை வந்து நம்ம சந்தோஷ் டிராஃபிலையோ இல்லை ஏதோ ஒரு ஐ லீக்லையோ இல்லை யூனிவர்சிட்டி மேட்ச்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து போட மாட்டேங்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் செலக்டர்ஸ் வந்து இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம ஊர் பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. செலக்டர்ஸே இல்லாத இடத்துல தான் நம்ம பிளேயர்ஸ் வந்து உசில கொடுத்து வந்து ஆடுறாங்க. அது மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது மாயா. கண்டிப்பாக. ஓகே மாயா, நமக்காக டைம் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாயா.